Pulling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that. I think she's feeling me, turn it up a few degrees. My imagination of her body gets the best of me. Oh gosh, she's such a tease, bitten lips, bruised knees. I'm addicted to her, need her touching me, cause she got a bad little waist and we இது பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப்பர். இது அமுத்திட்டா உங்களுக்கு அப் டவுன் ஒர்க் ஆகாது. இது ரைட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ பிக்கஸ்ட் ஸ்கேம்னு பாத்தீங்கன்னா அது என்னன்னு உங்களுக்கு நான் இன்னைக்கு காட்டி தரேன். இது ஒரு நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 மீட்டர் லிஃப்டிங் ஸ்பீடு. ஓகே. ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். ஓகேங்க ப்ரோ, நம்மளோட ஷாப் நேம் ப்ரோ, நம்ம லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? நம்மளோட ஷாப் நேம் பாத்தீங்கன்னா ஆயிஷா டெரஸ்னா. நம்மளுடைய மெயின் பிரான்ச் பாத்தீங்கன்னா 3 பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல மெயின் பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா உக்கடம் நியூ மார்க்கெட்ல வந்து மெயின் பிரான்ச்சஸ் இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா உக்கடம் ஓல்டு மார்க்கெட்ல இருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா நஞ்சப்பார் ரோட்ல காந்திபுரம் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே ஒரு பிரான்ச் இருக்கு. மொத்தம் 3 பிரான்ச்சஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருக்குங்க. ஓகேங்கண்ணா, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம மெயினா பாத்தீங்கன்னா லிஃப்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பண்றோம். இந்த லிஃப்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வெயிட்டான பொருளை வந்து ஈஸியான ஒரு மேன் பவர்ல தூக்க முடியாத பொருள் வந்து மிஷின்ல தூக்குறாங்க பாத்தீங்களா, அதுக்கு தேவைப்பட்ட எல்லா பொருளும் வச்சிருக்கோம். அதுல பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோ பொருள் இருந்து 50,000 கிலோ பொருள் வரையும் நம்ம வந்து லிஃப்ட் பண்ணக்கூடிய பொருள் இப்ப நம்ம கடையில கரண்ட்ல ஸ்டாக்ல வச்சிருக்கோம். ஓகேங்களா, இதுக்கு சர்வீஸ் எல்லாம் எப்படிங்கண்ணா? ஆனா நம்ம வந்து சேல்ஸ் இருக்கு, சர்வீஸ் இருக்கு, பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே இருக்குங்கண்ணா. இப்ப இங்க இருக்கிறதுக்குலாம் வாரண்டி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப வந்து நம்மள்ட்ட இருக்கிற எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து 6 months ரோட்டருக்கு ஆர்மேச்சருக்கு வாரண்டி கொடுத்துருவோம். அதோட சர்வீஸ் 1 year ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், சர்வீஸ் காஸ்ட் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறலாம். அது எத்தனை நாளைக்கு நம்ம ஆக்சுவலா அதான் பாருங்க, இப்ப மெட்டீரியல் நம்மள்ட்ட வாங்கினா இன்வாய்ஸ் கொடுத்துருவோம். அந்த இன்வாய்ஸ் டேட்ல இருந்து 1 yearக்கு அவங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இன் கேஸ் வந்து மெட்டீரியல் வந்து ஸ்பேர் ஏதோ சேஞ்ச் பண்ணோம், ஸ்பேருக்கு மட்டும் வந்து நம்ம சார்ஜ் பண்ணணுமே தவிர சர்வீஸ் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க. இப்ப நம்ம லோக்கல்ல வந்து இங்க வாங்கிக்குவாங்கன்னா வெளியூர்ல இருந்து பார்த்தா அவங்களுக்கு எப்படி கம்மி? ஆனா இப்ப வந்து பாருங்க, இப்ப லோக்கல் இல்லாத வெளியூர்ல இருந்து ஆர்டர் பண்றவங்களுக்கு இல்ல என்கொயரி பண்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு டே பை டேல பாத்தீங்கன்னா எல்லா கொரியர் சர்வீஸ் எல்லா ஊர்லயும் பேமெண்ட், எல்லா பேமெண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் தாங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம ரெசிப்ட் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா எந்தெந்த ஊருக்கு தேவை அந்தந்த ஊருக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம புக்கிங் பண்ணிட்டு அதை எல்லா நம்பரும் என்ன பண்ணிடுவோம் அப்பவே கொடுத்துருவோம். கேஸ் வந்து வீடியோ பார்க்க ஒரு டவுட் இருக்கலாம், சார் பேமெண்ட் பண்றோம் அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபுல்லா கேக்குறீங்க, மெட்டீரியல் வருமா வராதாங்க டவுட் கேக்குறாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன், வித் ஜிஎஸ்டி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க பேமெண்ட் பண்ண நெக்ஸ்ட் 5 minutes பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்லயே வந்து போயிடும். அது வந்து அவங்களுக்கு வந்து ப்ரூஃபா வச்சுக்கலாம். ஈவினிங் வந்து கரெக்டா ஒரு 8 மணி 9 மணி ரேஞ்சில் பாத்தீங்கன்னா புக்கிங் பண்ணிட்டு அதை ஸ்லிப் என்ன பண்ணிடுவோம்னா வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருவோம். அந்த நம்பரை வந்து அவங்க சொன்னாலே போதும், அவங்க ஊர்ல வந்து பொருளை கொடுத்துருவாங்க. இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 300 கிலோமீட்டருக்குள்ள சர்க்கிள்ல வந்து ஆர்டர் பண்றாங்கன்னா ஒரு நாள் டெலிவரி கொடுத்துட முடியும். ஃப்ரீயா கொடுத்துருவீங்க? இல்ல அதுக்குள்ள சார்ஜ் மட்டும் அதுவும் சொல்லிடுறேன், ஃப்ரீயானு கேக்குறீங்க. வந்து நம்மளுடைய ஷாப்ல இருந்து புக்கிங் ஆபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்குள்ள எந்த ஷிப்பிங் சார்ஜ் பேக்கிங் சார்ஜ் எதுவுமே நம்ம வந்து வாங்குறது கிடையாது. டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்ல இருந்து அந்தந்த ஊர்களுக்கு மெட்டீரியல் போகுது பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா அவங்க அங்க அந்த ஊர்ல பே பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த 2Pay ஆப்ஷன் வந்து போட்டு விட்டுருவோம், அவங்க அந்தந்த ஊர்கள் வந்து மெட்டீரியல் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்க. ஆல் ஓவர் இந்தியாவே பண்ணி கொடுத்துருவீங்க? நம்ம வந்து வித் ஜிஎஸ்டி பண்றங்காட்டிக்கு ஆல் ஓவர் இந்தியாவும் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா சப்ளை பண்ணி கொடுத்துடலாம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பாத்துடலாங்களா? நம்ம ஒவ்வொன்றும் அப்படி பாத்துடலாங்களா வாங்க. சார் இங்க எல்லாம் பாக்குறது பாத்தீங்கன்னா 12 volt DC இருந்துச்சு. இந்த ரெக்கவரி வண்டி, இந்த மிக்சர் மிஷின் எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் கயிறு கட்டி ஏத்துட்டு இருப்பாங்க, பாத்துருப்பீங்க நம்ம சின்ன வயசுல எல்லாம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 407 பிக்கப்ல எல்லாம் ஃபிட் பண்ணி அசால்ட்டா வயர்லெஸ் ரிமோட்லயே அது வந்து லோடிங் அன்லோடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்றது. ஓகே, இது எத்தனை டன் ப்ரோ? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 டன்ல இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 9 டன் வரை நம்மள்ட்ட வந்து அவைலபிளா இருக்கு. அதே இது பாத்தீங்கன்னா இது வந்து ஹைட்ராலிக் வின்ச்சஸ், அது வந்து பேட்டரியில கனெக்ஷன் பண்றது. இது வந்து பவர் பேக்ல நம்ம இந்த மொபைல் கிரேன்ல வருது பாத்தீங்கன்னா ரோட் சைடு கிரேன், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பவர் பேக்ல ஹைட்ராலிக் வின்ச்சஸ் தான் செட் பண்ணிருப்பாங்க. அதுலயே இது மினியேச்சர் தான் இது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 kg கெப்பாசிட்டி ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட அப் அண்ட் டவுன் லெஃப்ட் ரைட் வரும். இது எல்லாமே நான் ஒர்க் பண்ணி காட்டி தந்துறேன். இதெல்லாம் உங்களுக்கு லிமிட் சுவிட்சோட வந்துடும். இது ரிமோட்டுங்களா? ஆமா, இதோட ரிமோட். இது பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப்பர். இது அமுத்திட்டா உங்களுக்கு அப் டவுன் ஒர்க் ஆகாது. இது ரைட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா 20 மீட்டர் ரோப் வரும். இதோட பிரைஸ் ஸ்டார்டிங் 1 டன் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,500 ரூபாயிலிருந்து பொருள் என்கிட்ட இருக்கு. ஓகேங்களா, இது காப்பர் இது கொட்டா? இது 100% பியூர் காப்பர் வைண்டிங், இந்தியன் பிராண்டு. உங்களுக்கு 10,500 சொன்னது பாத்தீங்கன்னா மிக்சடு வைண்டிங். அது வந்து என்கிட்ட 10,500 மெட்டீரியல் ஸ்டார்டிங் ஆகுது. சரிங்களா,
அப்புறம் இது பாத்தீங்கன்னா 500 kg கெப்பாசிட்டியோட சேம். இது ஃபர்ஸ்ட் 110 போட்டு இது 500 kg வித் வயர்லெஸ் ரிமோட். இது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல யார்ட்டுமே கிடையாது இந்த வயர்லெஸ் ரிமோட். இல்ல வீடியோவாக சொல்றீங்களா இல்ல நிஜமாலுமே நீங்க ஆன்லைன்ல சேர்த்து உங்களுக்கு கிடைக்காது இது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வயர்டு ரிமோட். இதுலயே பாத்தீங்கன்னா வயர்லெஸ் வரும் நம்மள்ட்ட. ஓ வயர்லெஸ் இருக்கு. ஆமா இது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இது வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு. 1 கிலோமீட்டர் வரைக்கும் இது பண்ணிக்கலாம். பாருங்க சும்மா ஒரு 100 மீட்டரோ 30 மீட்டரோ கிடையாது. என் சைடுல இருந்து நான் ஒரு 800 மீட்டர் வரை நான் ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கு மேல நான் போகல, மிஷின் ஒர்க் ஆகாம போகல, நான் போகல. இதுல பாத்தீங்கன்னா 500 கெப்பாசிட்டி. நிறைய பேர் தெரியாம இதெல்லாம் கொண்டு போய் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, பில்டிங் மெட்டீரியல். இதை தூக்க முடியாதுங்களா? இது வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டபிளா கேட்டீங்கன்னா ரெக்கமெண்டபிள் கிடையாது. ஒரு 5% ஒரு 40% வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸுக்கு இது சாதுவா இருக்குமே தவிர இதுல 10 பேர் வாங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு 6 பேர் அதுல ப்ராப்ளம் யூஸ் பண்ணுவாங்க. இது சொல்ல மாட்டாங்க. நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் 9000 ரூபாய் தான் என் பட்ஜெட்னு சொல்லி வருவாங்க. அவங்களுக்கு வந்து இதுவரை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஏமாத்தி தான் கொடுக்குறாங்களே தவிர அது கன்ஸ்ட்ரக்ஷன் மிஞ்சு கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன ஒர்க் ஷாப்ல ஒரு 100 கிலோ 150 கிலோ தூக்கி வைக்கக்கூடிய அவ்வளவு கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி. நமக்கு வந்து கண்டினியூஸ் 2 hours 3 hours கண்டினியூஸ் ஒர்க்குக்கு இது பத்தாது. மோட்டர் உங்களுக்கு வைண்டிங் போயிடும். அது எங்கிட்ட வாங்கினாலும் சரி வெளியே வாங்கினாலும் சரி. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் கிரேனுங்கிறது இன்னைக்கு நான் இப்ப காட்டி தரேன் பாருங்க உங்களுக்கு. இதுதான் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கிரேனு. கன்ஸ்ட்ரக்ஷன் கிரேன்னு சொன்னாலே இந்த சைடுல கூலிங் ஃபேனோட வரும் உங்களுக்கு. 3 HP மோட்டர், 2 கூலிங் ஃபேன் வித் வோல்டேஜ் மீட்டரோட வரும். இது எவ்வளவு மீட்டர் வரும்? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 மீட்டர் ரோப் இருக்கு, 100 மீட்டர் ரோப் இருக்கு, 40 மீட்டர் இருக்கு, 50 மீட்டர் இருக்கு. இதுல வந்து நம்மள்ட்ட 500 kg இருந்து 1500 kg வரை எங்கிட்ட அவைலபிளா இருக்கு. மேக்சிமம் 1500 kg பெருசா யார்ட்டுமே பாத்தீங்கன்னா அவைலபிள் கிடையாது. இது ஒரு நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 மீட்டர் லிஃப்டிங் ஸ்பீடு. ஓகே உங்களுக்கு இது வாண்டடா இருக்கிறவங்க என்கிட்ட கேட்கும்போது நான் இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். நான் நம்ம வீடியோல எல்லாமே வாரண்டியில இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டேன் 7000 ரூபாய் பொருள் இருந்தாலும் சரி 1 lakh பொருளாலும் சரி என்கிட்ட 1 year வாரண்டியோட தான் வரும். எல்லாமே பியூர் காப்பர் வைண்டிங் இந்தியன் பிராண்ட் மோட்டர். நான் அதுக்கான டெஸ்டட் சர்டிபிகேட்டோட மெட்டீரியல் நம்ம இஷ்யூ பண்றோம். இது எல்லாமே சிங்கிள் ஃபேஸா கேட்டீங்கன்னா கிடையாது. இதுல வந்து பாதி சிங்கிள் ஃபேஸ் இருக்கு, 3 ஃபேஸ் இருக்கு. கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ்னா சிங்கிள் ஃபேஸ்ல கொடுக்கலாம், 3 ஃபேஸ்னா 3 ஃபேஸ்லயே கொடுக்கலாம். நம்மள்ட்ட சிங்கிள் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 ton வரை நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. அதுவும் 3000 கிலோங்கிறது தமிழ்நாட்டுல எந்த மட்டும் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்க கேட்டீங்கன்னா இந்த கடல் போட்ல எல்லாம் வலை இழுக்கிறாங்க பாத்தீங்களா ஒரு 100 மீட்டர் தூரத்துல இருந்து. அப்ப மேனுவலா இழுக்கிறத விட இந்த மாதிரி மிஷின் வச்சு நிறைய பேர் இன்னைக்கு யூஸ் பண்றாங்க. அதுக்கு நம்ம நிறைய இது கொடுத்துருக்கோம். இன்னொன்னு நம்ம மெயினா மிஷின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்தியன் மோட்டர் காப்பர் வைண்டிங் தான் பண்றோம். அலுமினியம் வைண்டிங் நம்மள்ட்ட வந்து இல்ல கிடையாது. அலுமினியம் வைண்டிங் மோட்டருங்கிறது அது இந்த மாடல். நீங்க ஏன் அது வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்ல 7500 பொருள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் வராங்க. அதுக்கு சாம்பிள் காட்டணும், அதுக்கு நான் அந்த மெட்டீரியல் வச்சிருக்கணும். அதுக்காக அந்த மெட்டீரியல் சாம்பிள் வச்சிருக்கேன். இப்போ பிக்கஸ்ட் ஸ்கேம்னு பாத்தீங்கன்னா அது என்னன்னு உங்களுக்கு நான் இன்னைக்கு காட்டி தரேன். நிறைய பேர் இன்னைக்கு ஆன்லைன்ல கம்மியா கிடைக்கும் சொல்லி ப்ரிஃபர் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து அலுமினியம் வைண்டிங் தான். உங்களுக்கு பார்த்தா கிளியரா தெரியும். செம்பு காப்பர் மாதிரி இருக்கேன்னா ஆனா அதுதான் விஷயம். இது பாத்தீங்கன்னா காப்பர் மாதிரி கோட்டட் பண்ணிருக்காங்களே தவிர இது வந்து பியூர் காப்பர் வைண்டிங் மோட்டர் கிடையாது. விஷயம் தெரியாம தான் மாத்திடுவோம். கண்டிப்பா இதுதான் மார்க்கெட்ல நடக்குது. ஆன்லைன்ல முக்காவேசி வாங்குறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் காப்பர் வைண்டிங் அதுல டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணுவாங்களே தவிர யாரும் நம்ம கழட்டி பாக்குறது கிடையாது. அது கம்ப்ளைண்ட் ஆகி நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போது அது தெரியும். இதுவே பாத்தீங்கன்னா இது கழட்டினா இந்த மாதிரி தெரியாது. இது பியூர் காப்பர் வைண்டிங் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு அரமோ ஏதோ எடுத்து நம்ம சுரண்டும் போதுதான் இதோட கலர் போகக்கூடியது தெரியும். பியூர் காப்பர் வைண்டிங் மோட்டருங்கிறது இந்த மாதிரி இந்த மாடல்ல வரும். பியூர் காப்பர் வைண்டிங் இது 100% இந்தியன் ப்ராடக்ட். நம்ம வந்து இந்தியன் மட்டும் தான் பண்றோம். சப்போஸ் நம்ம ஒரு அலுமினியம் வைண்டிங் கேட்டாலும் என்னோட மெட்டீரியல் அவைலபிளா இருக்கும். அலுமினியம் வைண்டிங் சொல்லி தான் கொடுப்பேன் நான் கஸ்டமர். மெட்டீரியலுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 1 year வாரண்டி வந்துடும். அது 7500 ரூபாய்க்கு பொருள் எடுத்தாலும் இல்ல 1 lakh மெட்டீரியல் எடுத்தாலும் இல்ல எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 1 year வாரண்டி. இது நான் கொடுக்குற வாரண்டி கிடையாது, என் கம்பெனி சைடுல இருந்து கொடுக்குற வாரண்டி. அது லைஃப் டைம் சர்வீஸ் ஸ்பேர் அவைலபிள். சப்போஸ் ஒரு கஸ்டமர் வராங்க மெட்டீரியல் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனக்கு எதெல்லாம் ஸ்பேரா தேவைப்படும் ஃபியூச்சர்ல கேட்கறாங்கன்னா அதுக்கு என்ன மெயினா போகுமோ அந்த மெட்டீரியல் அவங்க வாங்குற அன்னைக்கு நான் ஸ்பேரா கொடுக்கறதுக்கு நான் ரெடி. இந்த சேலஞ்ச் பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் மார்க்கெட்ல ஒருத்தரும் கூட பண்ண மாட்டாங்க. ஒன்லி சேல்ஸ்ல மட்டும் எல்லாத்துல கான்சென்ட்ரேஷன் இருக்க தவிர அதுக்கு சொல்யூஷன் இந்த வயரிங் தெரியாதவங்க அதுக்குள்ள என்ன மெட்டீரியல் வருது ஸ்பேர் இருக்கா இல்லையான்னு தெரியாம நிறைய பேர் இன்னைக்கு சேல்ஸ் பண்றாங்க. உண்மையாலுமே நம்ம ஏமாந்து வாங்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்படியே சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. பட் என்னோட ஸ்பேரும் வெளியே மார்க்கெட்ல இருக்கிற மெட்டீரியலோட ஸ்பேரும் டோட்டலா டிஃபர் ஆகும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் செயின் புள்ளி பாக்கு இது என்னடா எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி. ஸ்டார்டிங் குவாலிட்டி 2300 ரூபாய் மெட்டீரியல்
மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. ஆனா இப்ப இங்க பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா 2 இயர் கேரண்டி, 1 இயர் கேரண்டி அந்த மாதிரி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே டாப் மோஸ்ட் பிராண்ட். இந்தியாவில இதுதான் ஃபர்ஸ்ட் பிராண்ட். இதுக்கு மேல எந்த பிராண்டுமே கிடையாது. நிறைய பேர் இந்த இண்டஃப் தான் பெஸ்ட் செயின் பிளாக் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் பாத்தீங்கன்னா இண்டஃபோட கம்பேர் பண்ணும்போது 100% மச் சுப்பீரியர் தென் குவாலிட்டி. அது எல்லாமே ஸ்பேர்ஸ் கம்பேரிசன் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. அது வந்து நம்மளோட ரொம்ப இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், பெரிய பெரிய இந்த கம்பெனிஸ் ஒர்க்கு, இந்த சிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் வந்து நம்ம ரெகுலரா சப்ளை பண்றோம். இது டன் வந்து பிரைஸ் ஆகும். ஆமா ஆமா, இது 1 டன்ல இருந்து நம்மள்ட்ட வந்து 50 டன் வரை மேனுவலா அவைலபிளா இருக்கு. 50 டன்னுங்கிறது பாத்தீங்கன்னா 50,000 கிலோ. 50,000 கிலோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாரி வந்து உங்களுக்கு 10 டன் வருங்களா? வருங்கண்ணா. 10 டன் வரும். 50,000 கிலோனா அது எத்தனை லாரி வரும் சும்மா கனெக்ட் பண்ணிக்கோங்க. அத வந்து மேனுவலா தூக்கக்கூடிய செயின் பிளாக் இது நம்மள்ட்ட அவைலபிள். எலக்ட்ரிக்கல் வேணாலும் எலக்ட்ரிக்கலி அந்த 50 டன் எலக்ட்ரிக்கல் இருக்கு, எல்லாமே இருக்குங்கண்ணா. இன்னைக்கு நீங்க ரோட் சைட்ல பிரிட்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 100 டன் வந்து யூஸ் பண்றாங்க. 150 டன் இருக்கு. அவங்க ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் கஸ்டமைஸா நம்ம பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்மள்ட்ட மேனுவல் செயின் பிளாக் அங்க ஸ்ட்ரைட்டா எல்லோ கலர் தெரியுது பாத்தீங்கன்னா, அது வந்து 360 டிகிரி செயின் பிளாக். அது தமிழ்நாட்டில் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. எந்த டைரக்ஷன்ல வந்தா யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோட்டரைஸ்டு என்னோட ரீட்டைல் ஷாப்ல எல்லாமே டிஸ்பிளே பண்ணிட்டு இல்ல. கஸ்டமருக்கு என்ன தேவையோ 1 டன்ல இருந்து 10 டன் வரை எலக்ட்ரிக்கல் மேனுவல் எல்லாமே நம்மள்ட்ட ரெடி ஸ்டாக் இருக்கும். நம்ம குடோன் உங்களுக்கு நான் வீடியோ காட்டி தரேன். அதுல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பேலன்ஸ் தான் வந்திருக்கோம். நம்ம எல்லா ஐட்டம் பாத்தீங்கன்னா வந்து பல்க் குவான்டிட்டி ஸ்டாக் வச்சிருப்போம். நீங்க பார்க்கக்கூடிய எல்லா ஐட்டம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த லோடிங் பெல்ட்டுக்கு வர செக்ஷன் தான் பாக்குறீங்க. இது போக இந்த அப்படியே கொஞ்சம் பேக் கவர் பண்ணி பாருங்க. அது எல்லாமே வந்து மோட்டர் யூனிட். ஓகே, இது பேக் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாமே வந்து இந்த மாதிரி பேக்கிங்ல வரும். இன் கேஸ் வந்து வெளியூர்ல கஸ்டமர் ஆர்டர் பண்ணாலுமே இதே மாதிரி பேக்கிங்ல வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பேச் பண்ணுவோம். வந்து ஹோல்சேலும் பண்றோம், ரீட்டைலும் பண்றோம். ஓகேங்களா? அந்த ஹோல்சேல் ரேட்டிங் போது உங்களுக்கு பல்கான குவான்டிட்டி எடுக்கும் போது உங்களுக்கு வந்து பல்க் எப்பவுமே வந்து ரேட் வந்து எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பா இருக்கும், சீப்பா கிடைக்கும். ஆமா, எண்ட் கேரேஜ் வீல்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. 2 டன் வெயிட் மெட்டீரியல் லோட் பண்ணிட்டு மூவ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லிஃப்டிங் பெல்ட்னு சொல்லுவாங்க. மெயினா இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மிஷினரி எல்லாம் தூக்குறதுக்கு, நம்ம ரோட் சைடு மொபைல் கிரேன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த மாதிரி யூசேஜுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இது மெயினா இதோட பர்பஸ் எதனால அதிக பேர் பெல்ட் ப்ரிஃபர் பண்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்ட் வந்து செயின் போட்டு யூஸ் பண்ணா மெட்டீரியல் வந்து டேமேஜ் ஆயிரும். ஓகே, அதுக்கு அந்த டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வெப் ஸ்லிங்னு சொல்லுவாங்க. இது பேரு சில பேர் லிஃப்டிங் பெல்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அதிக யூசேஜ் பாத்தீங்கன்னா A to Z சின்ன கம்பெனில இருந்து உங்களுக்கு கிரேன் யூஸ் பண்ற கிரேன் ஆபரேட்டர்ஸ்க்கு இந்த பெல்ட் வந்து ரொம்ப தேவைப்படும். இது பாத்தீங்கன்னா 1 டன் 1 மீட்டர் உங்களுக்கு 80 ரூபாயில இருந்து இந்த பெல்ட் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் ஆகுது. 1 டன் 1 மீட்டர் பாத்தீங்கன்னா 80 rupees. அதுலயே 2 மீட்டர் எடுத்தீங்கன்னா 140 ரூபா. இதே பெல்ட் நம்மள்ட்ட வந்து 2 பிளேல இருக்கு, 3 பிளேல இருக்கு. இப்ப நம்ம கடையில பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் என் கடையில சாம்பிள் தான். நீங்க என்னோட வேர் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா 1 டன்ல இருந்து 32 டன் வரை நம்ம ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் பெல்ட்ல. ஹோல்சேலும் கொடுத்துருவீங்க இல்லீங்களா? ஆனா நம்ம வந்து ரீட்டைலுங்கிற பேச்சு இல்லைங்கண்ணா. அவர் ஒரு பொருள் எடுத்தாலும் சரி, 10 பொருள் எடுத்தாலும் சரி, என்கிட்ட எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான். பிரதர், இப்ப வெயிட் லிஃப்டிங்ல ஏதாவது கஸ்டமர்ஸ்க்கு மெட்டீரியல் வேணும்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க. என் ஷாப்ஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல 4 இடத்துல என் பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் வாட்ஸ்அப் மூலியமா உடனே பிக்சர் அனுப்பிச்சுறேன். ஒரு கஸ்டமருக்கு என்ன நீடான லிஃப்டிங்கா இருந்தாலும் சரி, அது மேனுவலா இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கலா இருந்தாலும் சரி, என்ன டைப்பா இருந்தாலும் அது என்கிட்ட அவைலபிளா இருக்கு. நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உடனடியா நம்ம வாட்ஸ்அப்ல ரெஸ்பாண்ட் பண்ணிடுவோம். 1 டே டெலிவரி தமிழ்நாடுக்குள்ள மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1 or 2 days. அதர் ஸ்டேட்லயும் 1 or 2 days நம்ம டெலிவரி பண்ணிடலாம். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது ஒவ்வொரு தனித்தனி ப்ராடக்டான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு சொன்னா ஆயிஷா லிஃப்டிங் சொல்யூஷன்ங்கிற நம்ம யூடியூப் சேனல்ல வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் தனித்தனியா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அதை பார்த்தாங்கன்னா கஸ்டமர்களுக்கு வந்து ஒரு ஈஸியா ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். நம்ம இன்ஸ்டா பேஜ் நேம் பாத்தீங்கன்னா ஆயிஷா ட்ரேடர்ஸ் கோயம்புத்தூர்னு பேஜ். அது ஃபாலோ பண்றவங்களுக்கு மந்த்லி ஒரு ஆளை நம்ம சூஸ் பண்ணி 20,000 ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வெயிட் லிஃப்டிங்கா ஏதாவது என்ன ப்ராடக்ட் ஆனா நம்ம கடையில அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம அது மந்த்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம உங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வர்றவங்களுக்கு நம்ம அந்த இதோ நம்ம யார் லக்கியா அவங்களுக்கு வந்து நம்ம அதை கொடுக்கலாம்.